அன்பார்ந்த ரிஷி அக்கு ட்ரைனிங் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு உங்களுடைய நண்பன் ஹரிஹர் மகரிஷி ஹீலிங் சென்டர் ரெஜிஸ்டர்ட் அக்கு ப்ரொஃபஷனல், சென்னை. நண்பர்களே, என்னுடைய பயணம் அக்குபஞ்சரில் எப்படி தொடங்கியது என்று கேட்டால், ஒரு அற்புதமான நிகழ்வு. என்னுடைய சிறு வயது என்றால் +2 லெவலிலிருந்து மருத்துவத்திலே தனி ஆர்வம் கொண்டிருந்தேன். ஆனால் மருத்துவத்தில் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஃபினான்ஸ் லா சம்பந்தமாக படிக்க நேர்ந்தது. முடித்தேன், சாதித்தேன். ஆனால் இந்த மருத்துவம் என்னும் ஆழ் மனதிலே பதிந்த ஒரு செயல் தொடர்ந்து என்னோடவே பயணித்தது. அதன் காரணமாக எதெல்லாம் பார்க்கின்றோமோ, எதெல்லாம் உள்ளுணர்வு கற்க வேண்டும் என்று சொல்கிறதோ அதை கற்க ஆரம்பித்தேன். அதை கற்க ஆரம்பிக்கும் போது முதலில் எனக்கு கிடைத்தது ப்ராணிக் ஹீலிங். ப்ராணிக் ஹீலிங் மூலமாக பிராணசக்தியின் சக்தியை உணர்ந்தேன். துணையாக ரவிசங்கர் மகாராஜ் அவர்களின் கிரியா. அதை செய்யும்பொழுது பிராணன் எவ்வாறு உடலிலே மாயாஜாலங்களை செய்கிறது என்று தெரிந்து கொண்டேன். அப்பொழுதுதான் புரிந்தது, இந்த பிரபஞ்ச சக்தியானது நம் உடலிலே வெகு நெருக்கமாக ஒன்றோடு ஒன்று இணைந்து பலவிதமான மாயாஜாலங்களை செய்கிறது என்று புரிந்து கொண்டேன். அப்படி புரிதலை மேற்கொண்டு வளர்க்க வேண்டும் என்பதற்காக ப்ராணிக் ஹீலிங்கில் ஹராட்டிகா 1 லெவல் வரைக்கும் முடித்து, அதில் கிறிஸ்டல் ஹீலிங், சைக்கோ தெரப்பி எல்லாமே முடிச்சுட்டு வரும்போது மாஸ்டர் சுவா அங்கே என்ன சொல்லியிருந்தாருன்னா, அக்குபஞ்சரும் நம்ம சிலபஸில் இருக்குது, ஆனால் அதை நம்ம முழுமையாக பார்க்கறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தார். அக்குபஞ்சர் ஆல்சோ இஸ் எ வேல்யூபிள் தெரப்பி. அப்போ என்ன அக்குபஞ்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, நான் சொல்கிறது 2000க்கு முன்னாடி, இதெல்லாம் நடந்தது 2000க்கு முன்னாடி. அக்குபஞ்சரை தேடி தேடி அலைஞ்சேன், யார் அதை சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு. சரியா அமையலை, மாஸ்டரும் அமையலை, புக்கும் சரியான புக்கு கிடைக்கல. செல்ஃபாக தான் படிக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபாக படிக்க ஆரம்பித்து, அமெரிக்காவிலேருந்து ஆன்லைன் மூலயமா ஒரு அக்கு ப்ரெஷர் மாஸ்டரை முடித்து, அதன் மூலயமாக ஒவ்வொன்றாக அக்கு பஞ்சரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் அக்குபஞ்சர் ஒரு 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 முழுமையாக புரியணுன்றதுக்காக புரிந்து கொண்டு, கனடாவில் இருக்கக்கூடிய சமயத்திலே எனக்கு ஒரு 6 மாதம் 9 மாதம் கனடாவில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அங்கு TCM யூனிவர்சிட்டின்னு ஒன்று ரொம்ப பிரபல்யமான ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அங்கே ஒரு பேப்பரை கொடுத்து சப்மிட் பண்ணி அவங்க என்னை ஜாயின் பண்ண சொல்லி கேட்டு, அது அவ்வளோ அஃபோர்டபிலிட்டி இல்லை அப்படின்றதுனால அவர் மூலயமா அங்கே ஃபிசிஷியனை பார்த்து ஒரு நாலேஜை டெவலப் பண்ணி, அங்கேயே கனடாலேயே உட்காந்து மாஸ்டர் டுங்கனுடைய சிலபஸை மொத்தம் எழுதி மாஸ்டர் டுங்கனுடைய நாலேஜை எடுக்க ஆரம்பித்து, அதன் மூலயமா இந்தியாவில் ஏறக்குறைய ஒரு 200 கிளாஸஸ் மேலே மாஸ்டர் டுங்கில் எடுத்து மாணாக்களை உருவாக்கினேன்.
இப்பொழுது ரெஜிஸ்டர் ப்ராக்டிஷனராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அக்குபஞ்சரில். என்னுடைய விருப்பம் நான் அறிந்து கொண்டதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொம்ப நாளாக என்னுடைய ஹேபியட். நான் மட்டும் அறிந்ததை என்னோடு வைத்துக்கொள்வது எனக்கு பிடிக்காது. அறிந்ததை மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா. அதன் மூலியமாகத்தான் இந்த காணொளி உங்களுக்காக வெளியிடப்படுகிறது. இது யூடியூப்பில் சீரியஸாக வரும். எத்தனை சீரியஸ் வரும்னு என்னால் சொல்ல முடியாது. நிறைய சீரியஸ் இருக்கும். பேசிக் TCM, அட்வான்ஸ் TCM and classical TCM, Indian acupuncture and clinical acupuncture. இப்படி தான் இது போகும். கிளினிக்கல் அக்குபஞ்சரில் ஒவ்வொரு டிசீஸும் காரணங்கள், அதனுடைய உடல் எதிர்ப்பு சக்தியின்மை, எதனால் அந்த வியாதி உருவானது, உள்ளவே உருவானதா வெளியிலிருந்து வந்ததா, எதன் குறைபாட்டால் உருவானது, எந்த தத்துவத்தினால் உருவானது என்பதை சொல்ல விரும்புகிறேன். இந்த பிரபஞ்சம்னு நம்ம பேச ஆரம்பிச்சோம் இல்லையா? பிரபஞ்சனாலே சக்தி. அந்த சக்தியை தான் இறையாக நம்ம உருவகப்படுத்தி வழிபடுகிறோம். பலவிதமான உருவகங்கள். அது என்ன வேணாலும் பண்ணலாம். எத்தனை உருவகமாக வேணாலும் பண்ணலாம். சக்தியை எங்கே வேணாலும் எடுத்து செல்லலாம். உருவகத்திலும் எடுத்து செல்லலாம். உருவகம் இல்லாமலும் அதை உணர்வு மூலமாகவும் அதை உணர முடியும். முடிந்தவர்களுக்கு உணர்வாகவும், முடியாதவர்களுக்கு அந்த உணர்வை வேறு ஒரு பொருளிலே உருவாக்கி அதை உணர்கின்றோம். எதுவும் தவறில்லை. கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தேன். மனமே மருந்து, உணவே மருந்து. இது ரெண்டும் தான் உண்மையாக கடைசி வரைக்கும் நிற்குது. பிரபஞ்ச சக்தி பலவிதமாக பிரிஞ்சு நம்ம உடம்பில் வேலை செய்யுது. பிரபஞ்ச சக்தின்றது மேக்ரோ லெவல்னு சொல்லுவாங்க. ஒரு பரந்த விரிந்த எண்ணில் அடங்காத சக்தியை கொண்டது. அதில் ஒரு மனிதன் அணு அளவு இருக்கின்றான். அணு அளவு சக்தியை கொண்டிருக்கின்றான். அதே பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய அந்த சக்தி தான் மனிதனுடைய உடலிலே அணு அளவு இருக்கிறது. மேக்ரோ லெவல், மைக்ரோ லெவல். ஸோ பிரபஞ்சத்தினுடைய சக்தியை உடலிலே வாங்கி அதை சீர் செய்யும் பொழுது உடலிலே இருக்கக்கூடிய மனம், உடல் அனைத்துமே சரி செய்யப்படுகிறது, வலுவூட்டப்படுகிறது. சொல்லப்போனால் எனர்ஜைஸ் செய்யப்படுகிறது. ஒரு மனம் கெடும்பொழுது தான் உடல் கெடுகிறது. மனம் சந்தோஷத்திலோ அமைதியாகவோ இருக்கும் பொழுது உடல் கெடுவதில்லை. உடல் கெடுவதற்கு முழு முதல் காரணம் மனம். அதன் பிறகுதான் வியாதி கூறுகள், வெளியிலிருந்து வரக்கூடிய வியாதி கூறுகள், உள் உறுப்புக்கள் கெடக்கூடிய வியாதி கூறுகள். உள் உறுப்புக்கள் கெடக்கூடிய வியாதி கூறுகள் முழுமையாக மனதின் நிலைமையை பொறுத்தே அமைகிறது. மனம் சரியில்லை என்றால் உடல் உறுப்புக்கள் பாதிக்கப்படும். எல்லாமே இன்டர் கனெக்டட். எப்படி நான் சொல்கிறேன், மனமானது ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி ஒர்க் பண்ணுது. ஹார்ட்வேர் பாடி, உள் உறுப்புக்கள். சாஃப்ட்வேர் கரெக்ட் ஆகிடுச்சுனாக்கா உள் உறுப்புகள் வேலை செய்யாது. எப்படி கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர் போயிடுச்சுன்னா அந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண முடியாதோ,
அது மாதிரி இந்த உடலில் மனம் என்ற சாஃப்ட்வேர் வந்து கரப்ட் ஆயிடுச்சுன்னா எந்த இயக்கங்களும் ப்ராப்பராக இருக்காது, சக்தி நிறைந்ததாக இருக்காது, வெற்றி தரக்கூடிய ஒரு செயலாக இருக்காது, கன்ஃபியூஸாக இருக்கும் செயல்கள் எல்லாம். இதை எப்படி அறிய முடியும்னாக்கா ஒவ்வொருத்தரும் உணர்ந்தாலே உணர முடியும். நம்மளுடைய மனக்கோட்பாடினால் உடல் கோட்பாடு செயலிழக்கிறது, தன்னிலையை விட்டு இறங்குகிறது, நோய் உறுகிறது, இதெல்லாம் சொல்லலாம். சரி, என்ன பிரபஞ்ச சக்தி? பிரபஞ்ச சக்தி 24/7 ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கு. 24/7 பிரபஞ்சத்திற்கும் மனிதனுக்கும் 24/7 சக்தி ஊட்டம் சென்று கொண்டே இருக்கிறது. ஆனால் நீங்கள் ரிசீவ் பண்ணுற லெவலில் இருக்கீங்களா இல்லையான்றது வேலை. உங்களை அதை ரிசீவ் பண்ணுற ஒரு அட்மாஸ்ஃபியர் எதுனா உங்கள் ஆரா. உங்கள் ஆரா பவர்ஃபுல்லாக இருந்து அதை கேட்ச் பண்ணி உங்கள் சகசிரஹார மூலயமா உடலிலே அதை செலுத்துகிறது. 2 ரொம்ப முக்கியமான சக்கராக்கள், இருதய சக்கரா அண்ட் சகசரஹார சக்கரா. இந்த 2 சக்கராவும் தான் பிரபஞ்சத்தோட டைரக்டாக கனெக்ட் ஆகுது. சக்ராவை பொறுத்தவரை. சரி, என்ன சக்கரா என்ன அப்படின்னா, சக்கரா வேறு ஒன்றும் இல்லை, இஸ் அ கேட் வால்வ். உங்கள் பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கக்கூடிய கேட் வால்வ், என்ட்ரி பாயிண்ட், ரிலீஸிங் பாயிண்ட், கண்ட்ரோலிங் பாயிண்ட். உள்வாங்கிறத ப்ராப்பராக செஞ்சால் உள்ளார அதை ஒழுங்காக ஒர்க் பண்ண வைக்கும். வேண்டான்ற போது லாக் பண்ண முடியும். எப்படி டேங்கில் கேட் வால் வேலை செய்யுதோ அது மாதிரி இந்த சக்கராக்கள் வேலை செய்யும். பிரபஞ்ச சக்தியை உள்வாங்குதல், சேமித்து வைத்தல், உபயோகித்தல், இது சக்கராவனுடைய செயல்பாடு. இயற்கையாகவே உடம்பு 7 சக்கராக்களை கொண்டிருக்கிறது. அந்த 7 சக்கராக்களும் தன்னுள்ள எல்லா வேலையும் பிரிச்சுக்கிட்டாங்க உடம்பில். மூலாதாரம் இதை பார்க்கும், சுவாதிஷ்டானம் இதை பார்க்கும், மணிப்பூரகம் இந்த செக்ஷனை பார்க்கும், விசுத்தி இந்த செக்ஷனை பார்க்கும், சகசரஹாரம் இந்த செக்ஷனை பார்க்கும். இதை பிரிச்சுட்டு இதன் மூலயமா பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கி பிரபஞ்ச சக்தியை எல்லாத்துக்கும் செயல்படுறதுக்காக கொடுத்தாங்க. ஆர்கன் ஆகட்டும், இருதயம், நுரையீரல், மண்ணீரல், கல்லீரல், கிட்னி, கணையம், சிறுகுடல், பெருகுடல், எலும்பு, மஞ்சை, நரம்பு அண்ட் சாஃப்ட்வேர் சிஸ்டம், பிரெயின்லேருந்து வரக்கூடிய சாஃப்ட்வேர் சிஸ்டம், நாளமில்லா சுரப்பிகள், லிம்பாட்டிக் சிஸ்டம், எல்லாத்தையுமே இது தான் பார்த்துக்குது. இந்த சக்கராவிலிருந்து போகக்கூடிய பிரபஞ்ச சக்தி தான் இவங்களை எல்லாரையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போது நல்லா தெரியுது, பிரபஞ்ச சக்தி குறைஞ்சா இதெல்லாம் குறையும். பிரபஞ்ச சக்தி குறைஞ்சாலும் அல்லது உங்கள் சக்கராக்கள் பிரபஞ்ச சக்தியை இழுக்கக்கூடிய சக்தி இல்லாமல் இருந்தாலும், அல்லது ஸ்டோர் பண்ணக்கூடிய சக்தி இல்லாமல் இருந்தாலும், அல்லது அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இல்லாமல் இருந்தாலும் உடல் நலிவுறும், மனம் நலிவுறும், செயல்பாடில் தவறு தெரியும், உடல் முதுமை அடையும். இதுதான் சீக்ரெட். ஸோ அப்போது பிரபஞ்ச சக்தி இஸ் அ மெயின் ஃபேக்டர், அதில் நோ டவுட். அதை ஹோல்ட் பண்ணுறது சக்ராஸ், ஹோல்ட் பண்ணி ரீஜெனரேட் பண்ணுறது சக்ராஸ். பாடி எதை நம்பி இருக்குது? பிரபஞ்ச சக்தியே சக்ரா மூலயமா நம்பி இருக்கு. சரி, இங்கே எங்கே அக்குபஞ்சர் வருது? சக்ராவில் வாங்கின பிராண எனர்ஜியை ஒவ்வொரு ஆர்கனுக்கும் போகுதுன்னு சொன்னேன் இல்லையா? லிவர், கிட்னி,
gallbladder, lungs, heart, all these organs எப்படி இந்த பிரபஞ்ச சக்தியை வாங்கிறதுனாக்கா அங்கே தான் அக்குபஞ்சர் தேதி வருது. மைன்யூட்டாக அன்விசபிள் ஒரு பைப்லைன் போது சக்கராலேருந்து எல்லா அவயங்களுக்கும். ஒன்று பைப்லைன் மாதிரியும் இருக்குது, இன்னொன்று ஃபேஷியா, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஜவ்வு படலம், ரொம்ப சென்சிட்டிவான ஜவ்வு படலம். ஒரு ரிசர்ச் தியரியை முடிச்சிருக்காங்க, நம்ம உயிர் அந்த ஃபேஷியாவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேஷியான்றது உடம்பும் ஃபுல்லாக பரவி இருக்கு. பெரிகார்டியம் சொல்லுவாங்க. இருதய உறை, இருதயத்திற்கு மேல் கவராக இருக்கக்கூடிய ஒரு உறை. அதுக்குள்ளே ஒரு நீர் இருக்கும். அந்த நீரும் ஃபேஷியாவும் வெல் கனெக்டட். ஃபேஷியா சர்க்குலேஷனும் அந்த நீர் சர்க்குலேஷனும் காம்பினேட்டடாக போகும். இது ஒரு தியரி. அக்குபஞ்சர் தியரி எதில் போகிறதுன்னா மெரிடியனில் போகுது. அந்த பைப் லைன் தான் மெரிடியன். மெரிடியனில் போனால் மட்டும் போகாது, ஒவ்வொரு பைப் லைன்லேயும் ஒவ்வொரு பாயிண்ட். எப்படி நம்ம வீட்டில் டேங்க்லேருந்து தண்ணி வந்து மெயின் வால்வை திறந்த உடனே சமையல் குழாயிலும் குளிக்கிற குழாயிலும் தோட்டத்தில் இருக்கக்கூடிய குழாயிலும் தண்ணீர் வருகிறதோ, அதற்போல் அக்கு பாயிண்ட் எல்லாமே சிறு 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 குழாய்களாக இருக்கிறது. பிரபஞ்ச சக்தி பாடியின் ஆறாவின் மூலயமாக சக்கரங்கள் கிரகிக்கிறது. சக்கரங்கள் கிரகித்து அந்த சக்தியை எல்லா உறுப்புக்கும் அனுப்புகிறது. அந்த உறுப்புக்கு எடுத்து செல்லும் ஒரு பைப்லைன் மெரிடியன். அந்த மெரிடியனில் இருக்கக்கூடிய எனர்ஜி ரிலீஸிங் பாயிண்ட்ஸ் வந்து குழாய்கள். அந்த குழாயை திறந்தோம்னா அந்த ஆர்கனுக்கு எனர்ஜி போகும். அதிகமாக போனால் குறைக்கலாம், குறைவாக தண்ணி வேணும்னா குறைச்சிக்கலாம், அதிகமாக தண்ணி வேணும்னா அதிகமாக திறந்துக்கலாம். கண்ட்ரோலிங் பாயிண்ட். அதில் பெரிய குழாய் இருக்கும், சின்ன குழாய் இருக்கும், எது வேணாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் ஈஸியான ஃபார்முலா ஃபார் அக்குபஞ்சர். அந்த அக்கு பாயிண்ட் குழாய்களில், குழாயின்னு சொல்கிறதுனா நம்ம தண்ணீர் திருப்புறமே குழாய், தண்ணீர் வருவதற்காக அந்த யூனிட். அந்த குழாய்கள் தான் அக்கு பாயிண்ட். அந்த குழாய்களை எந்த அளவுக்கு வேண்டும், எந்த அளவுக்கு வேண்டாம், எவ்வளோ அதிகமாக வந்திருக்கிறது, எவ்வளோ குறைவாக இருக்கிறது, அதை ரெகுலேட் செய்வது தான் அக்குபஞ்சர். ஓகே, இந்த குழாய்களிலே பிரபஞ்ச சக்தியை வாங்கக்கூடிய சக்கரா, பிரபஞ்ச சக்தி, ஆரா அண்ட் குழாய்கள், அக்கு பாயிண்ட்ஸ், இவை அனைத்தையும் தரம் பிரித்து வைத்திருக்கிறார்கள், குவாலிட்டி வைஸ். அதுதான் பஞ்சபூதங்கள். பிரபஞ்ச சக்தி ஒரு சக்தியாக வந்து அது ட்ராவல் பண்ணும்போது, இந்த காஸ்மாஸில் ட்ராவல் பண்ணி மனித உடலை அடையும் போது பஞ்சபூத சக்திகளாக மாறுகிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூத சக்திகள் மனிதனுடைய ஆணிவேராக இருக்கிறது. இந்த பஞ்சபூத சக்திகளில் ஒரு சக்தி இல்லை என்றாலும் மனிதன் உருவாகவே மாட்டான். குழந்தை முதல் நாளில் உருவாகும் போதே இந்த பஞ்சபூத சக்திகளும் ஒன்று கூடிதான் உருவாக்குகிறது. ஆனால் இந்த பஞ்சபூத சக்தியானது ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபட்டு உருவாகும். அதுக்கு பின்னால் நிறைய தியரி இருக்குது. டிஎன்ஏ தியரி, செல் தியரி, உங்கள் தலைமுறை தியரி, எல்லாமே அதனுடைய கால்குலேஷனில் அது உருவாகும். ஆனால் எல்லாருக்கும் பஞ்சபூத தத்துவம் இல்லாமல்
ஒரு கரு உருவாகாது. அந்த பஞ்சபூத எதனால் உருவாகப்பட்ட அந்த கரு, பஞ்சபூதத்தினால் உருவாக்கப்பட்ட அந்த கருவை நாள் போக 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 மெயின்டைன் பண்ணுவதற்கும், குறைந்ததை அதிகமாக்குவதற்கும், அதிகமானதை குறைப்பதற்கும் உபயோகப்படுத்துவது தான் அக்குபஞ்சர். அக்குபஞ்சருக்குள்ளே போனீங்கன்னா நிறைய இருக்குது. இதுதான் மெயின் தியரி. என்ன அக்குபஞ்சர் அப்படின்னா இதுதான். அந்த குழாயை கண்ட்ரோல் பண்ணுறது தான் அக்குபஞ்சர். சக்கராவை மெயின்டைன் பண்ணுறது தான் பிராணிக் ஹீலிங். நீங்கள் பிராணிக் ஹீலிங்கும் பண்ணி நீங்கள் அக்குபஞ்சரும் பண்ணிங்கனாக்கா எக்ஸலண்ட்டாக இருக்கும். நான் புதுசாக ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். அக்கு குழாயின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு ஆர்கனுக்கும் போகிற எனர்ஜி பார்த்து குழாய் மூலயமா திறக்கிறோன்னு சொன்னோம் இல்லையா, அதையே ஹீல் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சி ஹீலும் பண்ணி பார்த்தோம். பர்ஃபெக்டாக வேலை செய்யும். பலவிதமாக இந்த உடம்பை தயார் செய்யலாம், பாதுகாக்கலாம், மெயின்டைன் செய்யலாம். இப்போ பேசிக்காக அக்குபஞ்சர் என்னன்னு நான் சொல்லியிருப்பேன். பஞ்சபூதம் தத்துவம் இல்லாமல் அக்குபஞ்சர் இல்லை. அந்த பஞ்சபூத தத்துவத்தின் சாராம்சங்கள் என்ன, இந்த பஞ்சபூத தத்துவம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, அந்த பஞ்சபூத தத்துவத்திலே முதல் தத்துவம் எதுவாக இருக்க வேண்டும், இரண்டாவது தத்துவம் எதுவாக இருக்க வேண்டும், முதல் தத்துவம் நெருப்பு, இரண்டாவது தத்துவம் நீர். இந்த ரெண்டும் இருந்தால் மற்றதெல்லாம் உருவாகும். இந்த ரெண்டை வச்சு தான் அக்குபஞ்சர் தியரியே ஓடுது. இன் அண்ட் யாங், நீர் நெருப்பு, ஹீட் கோல்டு, டே நைட். இந்த ரெண்டை வச்சு, இந்த ரெண்டு சாராம்சன் மூலியமாக பலவிதமான பிரபஞ்ச சக்தியின் மாறுபாடுகளை, வேறுபாடுகளை நாம் கணிக்கலாம். இதுதான் தாத்பரியம். இதுதான் அக்குபஞ்சருடைய பேசிக். நன்றி. அடுத்த வீடியோவிலே தெளிவாக இந்த பஞ்சபூதங்களை பற்றி பார்ப்போம்.